ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டிஎன்பிசி இன்னைக்கு விட்டுருக்காங்களா. இப்போ இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் நம்ம குரூப் 1 எப்படிலாம் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா April 1. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் விடுவோம்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக April 1 நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அப்போ உங்களுக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, கரெக்டாக அவங்க அடுத்து குரூப் 2, 2A, 4 எல்லாமே கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. நம்மளோட வேலையை ரெகுலராக நம்ம கரெக்டாக படிச்சுட்டு இருக்கணும். லேட் ஆகும் அப்படின்னா நம்ம யோசிக்கவே கூடாது. கரெக்டாக வந்துடும், நம்ம கரெக்டாக படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் டேட், இப்போ நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கரெக்டாக ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, 30ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதம் இருக்குது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. அது உடனே டக்குன்னு இன்றைக்கே போய் அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. ஒரு 4-5 நாள் போகட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் என்னென்னலாம் அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த PDF எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, எப்படி ஒருத்தவங்க எப்படி பண்ணுறாங்க, ஒரு யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணுங்க. எதுவும் மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். அது அப்படி நீங்கள் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 5 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 நாள் நமக்கு கொடுக்குறாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் இருக்குது. அதனால யாரும் ரொம்ப பேனிக்லாம் ஆகாமல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப லேட்டாகவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நடுவில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா June 15 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன டேட்டே தான். June 15 நமக்கு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷராக இருப்பீங்க. மேம் நான் குரூப் 1 படிக்கலாமா, இந்த 75 நாள் டே பார்த்துக்கோங்க, 75 டேஸ் தான் இருக்குது. வேகன்சி பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி தான். வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. வேகன்சி இதை விட கம்மியாலாம் நிறைய டைம் விட்டுருக்காங்க. 50 வேகன்சிலாம் விட்டுருக்காங்க. அதனால ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. 70 வேகன்சி ஓகே தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. 75 டேஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ கரெக்டாக எக்ஸாம் டெஸ்ட் ஷெட்யூல்லாம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெஷராக இருக்கேன், 75 டேஸில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் பண்ணுங்கள். இந்த குரூப் 1க்கு ஒரு தடவை அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பின்னாடி வர எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு திருக்குறள் இருக்குல்ல, காண முயலேது அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு முயலை போயிட்டு நம்ம அம்பு வச்சு அதை நம்ம அட்டாக் பண்ணி அதை ஜெயிக்கிறத விட, ஒரு பெரிய யானைக்கு அம்பு வச்சு நம்ம தோத்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் தோல்வி அடைய மாட்டோம். அந்த மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்னு நினச்சி படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 2, 2A, 4க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யாருக்கு சொல்கிறேன்னா, ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன். புரியுதா? அடுத்து பாருங்கள், எவ்வளோ வேகன்சின்னு 70 வேகன்சின்னு பார்த்தோமா. என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியில ஓரளவு அதிகமான வேகன்சி தான். அடுத்து DSP போஸ்டிங், டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், எத்தனை வேகன்சி அப்படின்னா 7 வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் எத்தனைனா 19 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த போஸ்டிங் எத்தனை அப்படின்னா 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் DEO அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். முன்னாடி பார்த்தது அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ். இது அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ போஸ்ட் அப்படின்னா 6 வேகன்சி. மொத்தமாக எத்தனைனா 70 இருக்கு. இதுக்கு பே லெவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா லெவல் 22ன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒரு பே லெவல் கொடுப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 22 பே லெவல் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் பாருங்கள். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதுல்ல. இப்போ மேம் இப்போ வேகன்சி வந்துருச்சு, நான் குரூப் 1 அப்ளை பண்ணணும், எனக்கு எந்த ஏஜ்னு தெரியலையே, எந்த ஏஜ் லிமிட்டில் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சில கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்கும்ல. என்னன்னா 21 மினிமம் ஏஜ் எவ்வளோனா 21. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆஸ் பர் July 1, 2025 இந்த டேட் படி உங்களுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும்.
கம்ப்ளீட்டடாக இருக்கணும். இப்போ தான் 21க்குள்ளே என்டர் ஆனீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. 21 கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் 22க்குள்ளே வந்து என்டர் ஆகிருக்கணும். இதுதான் உங்களோட மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் கேட்டகரியில் வராமல் இருப்பாங்கள்ல, ஓசிஸ் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அப்புறம் நம்மளுடைய அப்பாவோட இன்கம் வச்சு ஃபேமிலி இன்கம் வச்சு நமக்கு ஜென்ரல் கேட்டகரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க வந்து எந்த ரிசர்வேஷனும் இல்லாதவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் அப்படின்னா 34. அதுவே மற்ற இதெல்லாம் இருப்பாங்கல்ல, எஸ்சிஸ் எஸ்டிஸ் எம்பிசி ஓபிசி அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, ஓபிசினா பிசி வந்துடுவாங்க, எம்பிசி வந்துடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்கல்ல. அந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு இருக்கவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 39 வரைக்கும். ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 39. அப்போ நீங்கள் எவ்வளோன்னா ஜென்ரலில் வரமாட்டீங்க, நீங்கள் ரிசர்வேஷனுக்குள்ளே வருவீங்கன்னா 21லேருந்து 39. அதுவே வந்து ஜென்ரலில் வரீங்க அப்படின்னா 21லேருந்து 34. இதுதான் வந்து உங்களுக்கு ஏஜ் க்ரைட்டீரியானா இதுதான் உங்களுக்கு ஏஜ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன போஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கோடு விட்டுருங்க. ஆனால் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து எனி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் நான் போய் எடுக்கணும்னா லேபரிங் முடிச்சிருக்கணுமா இல்லை எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணுமா, அந்த மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும்ல. எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிகிரி வேறு எதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி தான். எனி டிகிரி இதுதான் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியுமே கொடுக்கல. எனி டிகிரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப, அதாவது கண்ணாடிலாம் போடக்கூடாதுன்னு சில போஸ்ட்டுக்கு கொடுப்பாங்களா, எஸ்ஐக்கு கொடுத்துருப்பாங்க. போன குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா சில போஸ்டிங்லாம் வந்து விஷன் 2 கேட்டகரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கல்ல, விஷன் 1 கேட்டகரின்னு வைப்பாங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் விஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே யோசிக்கலாம் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் எக்ஸாம். இப்போ வந்து குரூப் 1னா சில பேர் ஃப்ரெஷராக இருக்கீங்களா, அவங்களுக்கு தெரியாதுல்ல. குரூப் 1னா எத்தனை லெவல் அப்படின்னா 3 லெவல் எக்ஸாம். ஃபஸ்ட்டு லெவல் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் தான், செகண்ட் வந்து மெயின்ஸு, தேர்டு லெவல் வந்து இன்டர்வியூ சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் நமக்கு எந்த மாதிரி டைப் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப். ஒன் வேர்டு நம்ம டிக் பண்ணுவோம்ல, அப்படி தான் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பு. அதை எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா மொத்தம் 200 மார்க் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். அதில் 175 மார்க் வந்து ஃபுல்லாக ஜிஎஸ், 25 மார்க் வந்து மேக்ஸு. இதுதான் வந்து மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் தான் நமக்கு வந்து 25 மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 175 மார்க் வந்து ஜிஎஸ் தான் வரும். 25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி. ரீசனிங்கும் கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் வந்து நமக்கு வெறும் மேக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, மென்டல் எபிலிட்டி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸும் இருக்குது ப்ளஸ் ரீசனிங்கும் இருக்குது. ரெண்டுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. நமக்கு எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னா 200 கொஸ்டின். எவ்வளோ மார்க் அப்படின்னா 300 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், 1.5 மார்க் கொடுப்பாங்க. அப்போ மொத்த கொஸ்டின் எவ்வளோனா 200, மார்க் எவ்வளோனா 300. இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன். அடுத்து மெயின்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. அதில் பேப்பர் 1 என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி தான் வந்து பேப்பர் 1. இப்போ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியல, வேலைக்கு போனதுக்கப்புறமா நிறையா இங்கிலீஷை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும், தமிழ் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும், ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்தா எழுத தெரியணும்ல. அதுக்காக சும்மா ஒரு எலிஜிபிள் மார்க் நம்ம எடுத்தால் போதும், நமக்கு தெரியுதா அப்படின்றது ஒரு டெஸ்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க் அப்படின்னா 100 மார்க் தான் இதுக்கு. நம்ம அதுக்கு ஒரு 40 மார்க் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, 3, 4ல தான் நமக்கு ஜிஎஸ். இதுதான் நமக்கு மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க். ஒரு பேப்பர் இப்போ நம்ம 2லலாம் பார்த்தீங்கன்னா 300 மார்க் எழுதுவோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போ போன தடவையே நிறைய பேர் எழுதிட்டு பேப்பரே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 50 மார்க் நமக்கு குறைச்சி தான் இருக்கும். 2ஓட மெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது குரூப் 1 மெயின்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா 250 மார்க் தான் நம்ம எழுத போகிறோம், 3 மணி நேரம் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ ஈஸியாக நம்ம பேப்பர் கம்ப்ளீட் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஒரு தடவை ப்ரிலிம்ஸ் உள்ள என்டர் ஆனாலே போதும். நம்ம ஒரு மெயின்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா சப்ஜெக்டோட நாலேஜும் நமக்கு கிடைச்சிடும். எல்லாமே ஓரளவு ஜிஎஸ்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம மெயின்ஸ்ல எழுத போறதுனால இதை ஒரு தடவை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர எல்லா எக்ஸாமுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே வந்து 250 மார்க். அடுத்து இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 100. அப்போ மொத்தமாக 850 மார்க். டோட்டலாக எவ்வளோ மார்க்கு? 850 மார்க். அதுதான் உங்களுடைய டோட்டல் மார்க். அதுக்கு தான் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க்கில் எடுத்துக்க மாட்டாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் வரப்போதில்ல, அந்த ப்ரிலிம்ஸோட சிலபஸ்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து என்னென்னதுக்கெலாம் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும், எதை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்தாச்சு. சிலபஸை உங்களுக்கு கரெக்டாக உடச்சி போட்டு பிரித்து கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே லைனாக பார்த்துட்டு இது ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் எடுத்து நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். சிலபஸை உங்களுக்கு தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூனிட் 1ல நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து லாஸ்ட்டாக தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். 10 மார்க் தானே, 175 மார்க் நம்ம ஜிஎஸ் எழுத போகிறோம். மொத்தம் எவ்வளோ மார்க்கு, 175 மார்க் ஜிஎஸ் எழுத போகிறோமா? அந்த 175 மார்க்கில் 10 மார்க் தான் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சயின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சயின்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக தான் வைக்கணும். இல்லை மேம் எனக்கு சயின்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக படிச்சிருங்க. சிலபஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னென்னலாம் நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா, சயின்டிஃபிக் நாலேஜ் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த லாஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, நிறைய பெர்னோலிஸ் தியரம், அப்புறம் நம்மளோட நியூட்டன் லா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி லாஸ்லாம் வந்து படிச்சிருங்க. நிறைய நீங்கள் என்ன பண்ணுங்க சயின்ஸுக்கு அப்படின்னா, ஃபுல்லாக என்னால் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, டெய்லி வந்து சயின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய போட்டு பாருங்க. அதுலேருந்தே நமக்கு வந்து மேஜராக அந்த 10 கொஸ்டின் இருக்கிற ஒரு 5 கொஸ்டினாக நமக்கு வந்து கவர் ஆகிடும். அடுத்து பாருங்க, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி படிச்சுக்கோங்க. சயின்டிஃபிக் லாஸ் சொன்னால அதுதான், இந்த லாஸை வந்து படிச்சுக்கோங்க. இல்லை இன்னும் நான் உள்ளே படிக்கிறேன் அப்படின்னா இந்த டாபிக் இருக்குல்ல, இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. என்னென்னா லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் இருக்குல்ல, லேசர், எலக்ட்ரானிக்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகலைன்னா கூட மெயின்ஸுக்கு நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து இருக்குது. பேப்பர் 2ல் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பர் அது GS 2ல் வந்து இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது. அப்போ அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் படிக்க முடிஞ்சால் இப்போ ப்ரிலிம்ஸில் படிச்சிருங்க, இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் போடுங்க. இல்லை நான் உள்ளே போகிறேன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா அது உங்களுக்கு மெயின்ஸுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. சயின்ஸை கையில் எடுக்கிறீங்கன்னா டக்குன்னு கெமிஸ்ட்ரி முடிச்சுருங்க. எனக்கு கெமிஸ்ட்ரி வரும் அப்படின்னா முடிச்சுருங்க. ஏன் சொல்கிறேன்னா 2 டாபிக் தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த 2 நீங்கள் முடிச்சிங்கன்னா இப்போ 10 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்துலேயுமே கேட்டு தானே ஆகணும். அப்போ கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் கூட வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த 2 டாப்பிக்லேயே கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அப்படி சயின்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், ஆசிட், பேஸ், சால்ட், இதுலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னென்ன ஃபெர்டிலைசர், என்னென்ன பெஸ்டிசைட்ஸ் உங்களுக்கு நாங்கள் வேணால் ஷார்ட்ஸாக கூட போடுறோம். பெஸ்டிசைட்ஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுறோம் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜி நமக்கு முக்கியம். பயாலஜியில் எடுத்திங்கன்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன், நியூட்ரிஷியன், ஃபிசியாலஜிலாம் படிச்சுருங்க. அது ஃபிசியாலஜி படிக்கும் போது நமக்கு பிளான்ட்டும் கவர் ஆகும், அனிமலும் கவர் ஆகும்ல, அதெல்லாம் படிங்க. அப்புறம் இது வந்து புதுசு, அதாவது லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் புதுசாக என்ன இன்வென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எது கூட உங்களுக்கு கவர் ஆகிடும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்து கவர் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும். ஏன்னா இது மெயின்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து முடிச்சிடணும். சயின்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு நமக்கு வரதுனால அதெல்லாம் முடிச்சிருங்க. நீங்கள் வரீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸை விட நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சிங்கன்னா, கெமிஸ்ட்ரி ஏன் நான் சொல்கிறேன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். 2 டாபிக் தான் இருக்குது, ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து பயாலஜிக்கு வந்தீங்கன்னா இந்த டாபிக்லாம் முடிச்சிருங்க. அடுத்து ஃபிசிக்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாகிரஃபி. இதுவும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் தான். அப்போ சயின்ஸ்லேயும் 10 மார்க் தான், உங்களுக்கு ஜாகிரஃபிலையும் 10 மார்க் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் கடைசியாக படிக்கணும். ஜாகிரஃபி ஆஸ் யூஷுவல் தான். நம்ம 10th புக் எடுத்தோம்னா அப்படி லைனாக நமக்கு கொடுத்துருப்பாங்களா, சிலபஸ் படியாக லெசன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸு, மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா லெவலில் இருக்கிறதையும் படிச்சுக்கணுமா, நம்ம ரிவர்ஸு தமிழ்நாடையும் படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாயில் மினரல்ஸு, நம்மளோட இந்தியா டைப், நம்மளோட சாயில்ஸ் எத்தனை டைப் இருக்குது, ஐகேர் வந்து சாயிலை பிரிச்சிருப்பாங்கள்ல, எத்தனை டைப், 8 டைப் ஆஃப் சாயில் இருக்குது. அந்த 8 டைப்
சாயில் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க, எதில் எடுத்துக்கிட்டாலும் நிறையா ஃப்ளட்டு சைக்ளோன் வந்துகிட்டே இருக்குல்ல. அப்போ டிசாஸ்டர் அதிகமாகிட்டே இருக்குது. நமக்கு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது, அதிகமாக ஹீட் வேவ்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ நிறைய கிளைமேட்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால டிசாஸ்டர் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜி இருக்குல்ல, இது வந்து புது டாபிக். இப்போ க்ரீன் எனர்ஜினா ஹைட்ரஜன் ஃபியூவல்லாம் நம்ம போகிறோம்ல. இப்போ பெட்ரோலியம்லேருந்து நம்ம எதுக்கு கன்வெர்ட் ஆகிறோம், ஹைட்ரஜன் ஃபியூவல் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிறோம்ல. அப்போ கிளைமேட்டை மாறுறது மாற நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதாவது நான் ரினியூவபிள்லேருந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம மாறுறோம். அப்போ அது ரிலேட்டடாக என்னென்னலாம் வருது, என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து பார்த்துக்குங்க. இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வர எல்லாமே நிறைய இப்போலாம் கொஸ்டின்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, என்விரான்மெண்ட்டு கிளைமேட் சேஞ்ச் அதை வச்சு தான் நிறையா இப்போ கொயட்டோ ப்ரோட்டோக்கால், பாரிஸ் அக்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கல்ல. அந்த மாதிரி இப்போ கிளைமேட் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வருது, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வருது. அதெல்லாம் பாருங்கள். இப்போ இதை பார்க்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஃபேக்டையும் படிக்கணும். அடுத்து நீங்கள் எதுக்கு போகணும் அப்படின்னா பாலிசி நோட் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டோட இதில் போய் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்னு இருக்கும். அந்த பாலிசி நோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இது ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ரீடு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வர கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம். எந்த ஒரு டாப்பிக்குமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பாலிசி நோட்ஸ் வந்து பார்த்துருங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இது எவ்வளோ மார்க்னா 25. அப்போ நமக்கு சயின்ஸு ஜாகிரஃபிலாம் 10 மார்க்கு, இது 25. அப்போ இதெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் முடிச்சிடணும். அப்படி ப்ரியாரிட்டி நம்ம கடைசியாக ஃபுல் சிலபஸையும் பார்த்துட்டு யாருக்கு அதிக மார்க் வச்சுருக்காங்க யாருக்கு கம்மி மார்க்குன்னு நம்ம வந்து போட்டுருவோம். அது வைஸ் நீங்கள் வந்து படிச்சிருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை நம்ம பிரிக்கிறோம். ஹிஸ்ட்ரி ஒரு பார்ட்டு, கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் ஒரு பார்ட்டை நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஐவிசி, அடுத்து குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸு, மராத்தாஸ், அப்புறம் விஜயநகர், பாமினி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. நம்மளோட சேனல் வந்து எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் வந்து டக்கு டக்கு நம்ம வீடியோஸ் போடுறோம், நீங்கள் ரெகுலராக பாருங்கள். அடுத்து நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா நேஷனல் சிம்பிள்ஸு, எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், பிளேசஸ் இன் நியூஸ், அந்த மாதிரி. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க மேம், ஹிஸ்ட்ரியில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு லீடர்ஸ் இருக்காங்க, அந்த லீடர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வல்லபாய் பட்டேலுக்கு நர்மதா ரிவரில் ஒரு ஸ்டாச்சு வச்சாங்கல்ல குஜராத்தில். இப்போ அது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எது கூட லிங்க் பண்ணலாம், ஹிஸ்ட்ரி கூட லிங்க் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஃப்ளாக், இப்போ சிம்பிள்ஸ்னு இருக்குல்ல. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நேஷனல் ஃப்ளாக் இருக்குது. நேஷனல் ஃப்ளாகை நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி 6 மணிக்கு காலையில் கொடியேற்றுவாங்க, 6 மணிக்கு இறக்கிடுவாங்கல்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, 24 ஹார்ஸும் வந்து நம்ம பறந்துக்கிட்டே இருக்கலாம், நம்மளோட நேஷனல் ஃப்ளாக்லாம் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் எதில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம்னா நேஷனல் சிம்பிள்ஸில் வர கரண்ட் அஃபேர்ஸ். அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த தமிழ் சொசைட்டி யூனிட் 3 பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோம், ஏன்ஷியன்ட் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ்லாம் பார்த்தோம்ல. அடுத்து இப்போ 25 மார்க் இருக்கா, அதில் அப்படியே ரெண்டாக பிரித்து ஒரு 10-15 நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வைப்போம். அதிக கொஸ்டின் எதில் கேட்பாங்க அப்படின்னா ஐஎன்எம் பார்ட்டில் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து கம்மியாக தான் கேட்பாங்க, ஐஎன்எம்லேருந்து தான் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. அப்போ ஐஎன்எம் நீங்கள் முடிச்சிடணும். இவ்வளோ தான் இருக்குது சிலபஸ். ஐஎன்எம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 1 வீக் வைங்க, அந்த 1 வீக் வச்சு ஐஎன்எம் வச்சுட்டு நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி முடிங்க. ஏன்னா ரொம்ப கம்மி தான், ஈஸியாக படிச்சிடலாம். இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்த இதிலேருந்து நம்ம கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ் ரூலுக்காக முன்னாடி என்னென்ன இயர்லி அப்ரைசிங், கோல்ட் ரிவோல்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி, இது வந்து நமக்கு செப்பரேட்டாக நம்மளுடைய அகாடமியில் வீடியோ அழகாக போடுவாங்க, அது நீங்கள் பாருங்கள். இப்போ ஐஎன்சி அப்படின்னா நீங்கள் அதை எடுத்தாலே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு செஷனு அதோட ஹெட்டு, அங்கே என்ன இம்பார்ட்டன்ட், அதாவது எல்லா செஷனும் படிக்காமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐஎன்சி செஷன்ஸு, இம்பார்ட்டண்ட்டான ஐஎன்சி செஷனு அதோட ஹெட்டு
அந்த செஷனில் என்ன இம்பார்ட்டண்டாக நடந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது அழகாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கேட்குறாங்க. இந்த செஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு இப்போ தெரியாத சில செஷன்லாம் உள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐஎன்சி செஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். அதோட ஹெட் யாருன்னு பார்த்துடலாம், அதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ். இந்த டாபிக் எடுத்திங்கன்னா எல்லா லீடரும் எடுத்து படிச்சிருங்க. முன்னாடிலாம் நமக்கு என்னன்னா எதுலேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க நம்ம தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அழகாக நம்ம கையில் ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் தான்ப்பா உனக்கு இவ்வளோ கொஸ்டின், இந்த பாலிட்டிலேருந்து 40 கொஸ்டின் கேட்பான்ப்பா, ஐஎன்எம் சைட்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. அழகாக நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. சயின்ஸாக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சயின்ஸ் வராதவங்க சயின்ஸை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. 10 மார்க் தான், நீங்கள் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட போட்டு படிச்சுக்கோங்க. நான் அழகாக நம்ம கையில் ப்ளூ பிரிண்ட்டாக கொடுத்துட்டாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் இருக்க மாதிரியே படித்தா போதும். லீடர்ஸ் பாருங்கள், அம்பேத்கர் அவங்களே லீடர்ஸும் தனியாக எடுத்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதில் என்ன லீடர்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். பகத்சிங், பாரதியார், அடுத்து பார்த்தீங்கன்னா விஓசியை பற்றி படிக்கணும், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார் பற்றி கொடுத்துருக்காங்க, ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் இவங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் அப்படியே இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கிறத நல்லா படிச்சிடும். அவங்கள பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நல்லா படிச்சிருங்க. அதிகமான கொஸ்டின் இந்த ஏரியாவில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஐஎன்எம்லேருந்து கேட்பாங்க, லீடர்ஸில் இருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் இது நல்லா படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த growth of சத்தியகிரக அண்ட் மிலிட்டன்ஸ். இப்போ ஐஎன்சி படித்தோம்ல, நம்ம ஐஎன்எம்னு எடுத்தாலே 3ஆக பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு மாட்ரேட்ஸு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரிஸ்னு பிரிப்போம்ல. மாட்ரேட்ஸ் அப்படின்னா இவங்க எல்லாம் வந்துடுவாங்களா, இப்போ இந்த ஐஎன்சி செஷனில் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரெவல்யூஷனரிஸ், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி சத்தியகிரக க்ரோத் ஆச்சு, எப்படி மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ்லாம் எப்படிலாம் நடந்துச்சு அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ஒன்று அழகாக படிச்சுட்டா இது சீக்கிரமாக முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனலிசம், பார்ட்டிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஐஎன்எம்ல நமக்கு கொடுத்துருக்க பார்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 பாலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். மார்க்கும் பார்த்தீங்கன்னா அதிகம். புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கவர் பண்ணி ஈஸியாக மார்க் எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. கொஞ்சம் நம்ம அதில் டெப்த்தாக உள்ளே போய் படிச்சிட்டோம்னா ஈஸியாக எப்படி கேட்டாலும் நம்மளால மார்க் எடுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிட்டி, எக்கனாமியெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா மார்க் அதுக்கு தானே அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அதிகமாக அதை தான் கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்க, இந்த இப்போ நம்மளோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் எதில் ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், அடுத்து எதுக்கு போகணும், அடுத்து இதை முடிச்சிட்டேன்னா நான் அடுத்து எந்த டாபிக் வரணும், இதை முடிச்சிட்டேன்னா அடுத்து எந்த டாபிக் வரணும். இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி உடச்சி தான் நம்ம சிலபஸையே கொடுத்துருக்கோம். இதையே இந்த ஆர்டர்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று முடிச்சுட்டு அடுத்தடுத்து போங்க. ஈஸியாக உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சிலபஸை. நம்ம எங்கெங்கேயோ போகக்கூடாது. சோர்ஸ் நிறைய இருக்குது, எங்கே பார்த்தாலும் எனக்கு சேனலில் வந்து வீடியோ இருக்குது, புக்கு நிறைய இருக்குன்னு எக்கச்சக்கமாக படிப்போம். அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணவே கூடாது. என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் அப்போ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், சிலபஸை ஃபஸ்ட்டு படிக்கணும். சிலபஸில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தையை மட்டும் படிங்க. அது மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. சிலபஸை தாண்டி டிஎன்பிசி கேட்க மாட்டாங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரீஆம்பிள் படிச்சிருவீங்க ஈஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அடுத்து யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இது என்னென்னா யூனியன்ஸ், அதாவது எத்தனை ஸ்டேட்டு, எப்போ எத்தனாவது ஸ்டேட்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. இது வரையும் எப்போவுமே பாலிட்டி எடுத்திங்கன்னா ஒரு பார்ட் 1ன்னு சொல்லி இது எடுத்து வச்சிடணும். எங்கே ஆரம்பிக்கணும், நமக்கு கான்ஸ்டியூஷன் எப்படி ஆரம்பிச்சது, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலேருந்து டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் பார்ட் 4A இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் படிக்கணும், பார்ட் 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், பார்ட் 6. ஃபஸ்ட்டு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் படிங்க, அடுத்து அதோட லெஜிஸ்லேச்சர். இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் யார், நம்மளுக்கு வந்து ஒரு லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அந்த லாவை மேக் பண்ணுறவங்கள லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். லோக்சபா, ராஜ்யசபாலாம் இருக்காங்கல்ல அவங்கள நம்ம லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். அதில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிஎம் இருக்காங்கல்ல அவங்கள நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் யார், அவங்களோட வேலை என்ன, லெஜிஸ்லேச்சர்னால் யார், அவங்களோட வேலை என்ன. அதுக்கு ஈக்குவலாக ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் யார் வருவா, சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வருவாங்க. ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சர்னா யார், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் வருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார், அவங்களோட வேலை என்னன்னு படிக்கிறது தான் உங்களுக்கு இந்த பார்ட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூனியனை படிச்சிட்டோம் மேம், ஸ்டேட்டை படிச்சிட்டோம் மேம், அப்புறம் என்ன இருக்குது, லோக்கல் கவர்மெண்ட்னு இருக்காங்களா, ஊராட்சி இருக்காங்களா, அடுத்து அவங்கள பற்றி படிங்க. அதுக்கடுத்து எங்கே போகணும் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கணும். அது முடிஞ்சதுன்னா ஜுடிஷியரி தான் நமக்கு மொத்தம் 3 இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அடுத்து நம்ம படிக்கிறோம். அடுத்து பார்ப்போமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், சிஏஜி இருப்பாங்க, சிபிஐ இருப்பாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, சிவிசிலாம் இருப்பாங்க. இப்போ நமக்கு சிலபஸ் கம்மியாகிருக்காங்க பாருங்கள். கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப்பில் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸில் யார் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா லோக்பால், லோகாயுக்தா, ஆர்டிஐ. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், போன குரூப் 2ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்மளோட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட இதுவும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி தப்பாகவும் போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்னன்னா லோக்பால் கொடுத்துருக்காங்களா, லோக்பால்லேருந்து நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடுவேன், லோகாயுக்தா கொடுத்தா அதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுவேன். இப்போ இன்ஃபர்மேஷன் கமிஷனரா சென்டர்லேயும் நான் படிச்சிருவேன், ஸ்டேட்லேயும் படிச்சிருவேன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். அடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம். கன்சியூமர் ரைட்ஸ் எப்போ வந்தது, 1986. அதை எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2019 கன்சியூமர், இது வந்து கன்சியூமர் ஆக்ட். அப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1986. அதை அமெண்ட் பண்ணது 2019. அப்போ நம்ம என்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு 1986 என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்னா என்ன, 1986 என்னென்ன ப்ரொவிஷன் வச்சுருந்தாங்க, அதை 2019 என்ன மாற்றினாங்க, இப்படி தான் நம்ம படிக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்காங்க, என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு நம்ம எப்படின்னா மனப்பாடமே பண்ணக்கூடாது. முன்னாடி இது இருந்ததா, இப்போ இது வச்சுருக்காங்களா, எதெல்லாம் எடுத்தாங்க, எதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்தோன்னா கொஸ்டினை வந்து நமக்கு டஃப்பாக கேட்டால் கூட நம்மளால ஈஸியாக எழுத முடியும். அடுத்து பாருங்கள் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர். இப்போ இதை படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிடணும்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் படிச்சிடணும், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் படிச்சிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் படிக்கும்போது எலெக்ஷன் கமிஷனும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக வர கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ பாலிட்டி அப்படின்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த வயசில் ப்ரியாரிட்டி வயசில் கரெக்டாக அடுத்துன்னு படிக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நம்மளோட கிளாஸஸும் வந்து பாலிட்டிக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்லாம் போடுவோம், நீங்களும் ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையும் சேர்த்து யூனிட் 5ல் வச்சுருக்காங்க. எவ்வளோ மார்க் அப்படின்னா 50 மார்க்கு. அப்போ எக்கனாமிலேருந்து ஒரு 25 கேட்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 25 கேட்பாங்க. அப்போ பிரித்து நம்ம பார்க்கணுமா. இப்போ எக்கனாமியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமினா என்ன, நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம், ஜிடிபியில் எத்தனாவது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல. நம்ம 11th புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி படிச்சிருங்க. 5 இயர் பிளானை பற்றி படிச்சிருங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ஏது, எந்தெந்த 5 இயர் பிளானில் என்னென்ன வந்தாங்க, எந்த 5 இயர் பிளானுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி 5 இயர் பிளானை படிச்சிருங்க. அடுத்து பிளானிங் கமிஷனை பற்றியும் நித்தி ஆயோக் பற்றியும் படிச்சிருங்க. நீங்கள் சிலபஸை கையில் எடுத்து இந்த டாபிக் மாதிரியே நீங்கள் முடிங்களா, ஈஸியாக இருக்கும். அடுத்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு எப்படி ரெவன்யூ வருது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் படிக்கிறோம்ல, அதை படிச்சிருங்க. ஆர்பிஐ பற்றி படிங்க, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. இப்போ இதிலெல்லாம் வந்து ரெப்போ ரேட் என்ன, அந்த மாதிரிலாம் சிஆர்ஆர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எஸ்எல்ஆர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும். அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. அதை நீங்கள் பாலிசி நோட்டில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எக்கனாமி வந்து நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கணும் அப்படின்னா பட்ஜெட் போட்டிருக்கோம்ல, நம்மளோட சேனலில் பட்ஜெட் வீடியோ போட்டிருப்போம், அந்த பட்ஜெட் வீடியோ பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா கவர்மெண்ட் எப்போயுமே பாலிசி நோட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, பாலிசி நோட்டு பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை படிச்சுருங்க. எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் பற்றி படிக்கிறீங்க. இப்போ யூனிட் 9ல் அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லுவேன், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் அப்படியே எதில் படிக்கணும்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம எக்கனாமிக் சர்வே விட்டுருக்காங்கல்ல, எக்கனாமிக் சர்வே நம்மளோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. அதில் இருக்க எல்லா லைனையுமே லைன் பை லைன் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து முக்கால்வாசி நம்ம கவர் பண்ண மாதிரி தான். பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, பாலிசி நோட்ஸ், இந்த 3த்தையுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. ஏன்னா எந்த சிலபஸ் நம்ம எடுத்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன, அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்களே ரிலீஸ் பண்ணது தானே கரண்ட் அஃபேர்ஸ். அதை நீங்கள் படிச்சிருங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்து முடிச்சிடலாம். நீங்கள் ஃபேக்டை தாண்டி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கும்போது உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்.
இப்போ எக்கனாமியில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் அதை பாருங்கள். இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்லாம் எங்கே வருதோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா மெயின்ஸில் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னு ஒரு டாபிக் இருக்குது, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே உங்களோட புதுசாக போட்ட ஸ்கீம்ஸு, இது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி தான். பட்ஜெட், எக்கனாமிக் நோட்ஸ், அந்த எக்கனாமிக் சர்வே, பாலிசி நோட்ஸ் இதில் தான் இருக்கும். அதை எடுத்து அப்படியே படிச்சுருங்க. பாப்புலேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, போன தடவை 2Aல மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட எக்கனாமிக் பாலிசி நோட்ஸை பேஸ் பண்ணி, எக்கனாமிக் பாலிசியில் பாலிசி நோட்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதில் இருந்தால் கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ தானே சொன்னேன் உங்களுக்கு எக்கனாமிக் ட்ரெண்ட், அந்த சர்வேவை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ் இப்போ போட்டிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ், எதுலாம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம போடுவோம், அதை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதே தான் திரும்ப இந்த பார்ட் ஃபுல்லாகவே என்னென்னா நம்ம கவர்மெண்ட் போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும், அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே, தமிழ்நாடு எப்படி இருக்குது, எத்தனாவது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு வந்து இதில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஜிடிபி என்ன, அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் நமக்கு டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னா 40 மார்க் கொடுத்துருக்காங்களா. அடுத்து அப்போ நீங்கள் எக்கனாமி படிப்பீங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அடுத்து பாலிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜுக்கு போகணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஜென்ரல் தமிழ் எடுத்து படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்க ஈஸியாக முடிச்சிருவாங்க. அதுவே ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த பார்ட்டை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் என்னென்னலாம் இது இருக்குது. இப்போ கீழடி அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் என்னென்னலாம் புதுசாக பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கம் ஏஜ்லேருந்து டில் கான்டெம்பரரி டைம்ஸ் வரைக்கும் தமிழ் சொசைட்டி எப்படி எவால்வ் ஆச்சு, சங்க காலம், சங்கம் அறிவியல் காலம் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதெல்லாம் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி கல்ச்சரை பார்த்தீங்கன்னா திருக்குறள் இப்போ ரெண்டாக பிரிங்களேன். என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது ஒரு பார்ட்டு. இப்போ யூனிட் 6ல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஒரு பார்ட்டாக வைங்க. 40ல் இப்போ இதில் 20 அதில் 20 கேட்டாலும் நமக்கு பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து அதிக கொஸ்டின் வரும். இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நம்ம வச்சுப்போம். இந்த 20ல் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இந்த மாதிரி சங்கம் பீரியடு தவிர்த்து இன்னும் அதிகமாக எதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா திருக்குறளில் வந்து 4-5 கொஸ்டின் மேலே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். திருக்குறளை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் 6th to 12th திருக்குறளை நல்லா படிச்சிருங்க. திருக்குறளை படிச்சுட்டு அப்புறம் நம்ம ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நம்ம சேனலே போடுவோம், நிறைய பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ், சங்க காலம், சங்கம் அறிவியல் காலம், இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் தான் கொஸ்டின் வந்து அந்த 40ல் அதிகமான கொஸ்டின் நம்ம இங்கே தான் எதிர்பார்க்கலாம். என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, ரேஷனலிசம் எப்படி உருவாச்சு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிடியன் மூமெண்ட்டு, இதெல்லாம் தான் வந்து அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றிலாம் வந்து நம்ம இதில் படிச்சிடணும். இதுதான் வந்து நமக்கு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து தான் அந்த 40ல் அதிக கொஸ்டின் இங்கேருந்து தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் தான். ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அடுத்து ரீசனிங்கை சேர்த்துருக்காங்க. மென்டல் அபிலிட்டிலேருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின், மொத்தம் 25ன்னு சொன்னல. அதில் மென்டல் எபிலிட்டியிலேருந்து நமக்கு 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து நமக்கு எத்தனைனா 10 கொஸ்டின். அப்போ என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம் கொடுத்துருக்காங்க, டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு மென்டல் எபிலிட்டியில் இருக்குது. ஏஜஸ் இன்னும் சில டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க, ஆவரேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங், பசல்ஸ் கொடுத்துருக்காங்க, டைஸ் கொடுத்துருக்காங்க, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் வந்து போடுவாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே மேக்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 சிலபஸ். இப்போ நீங்கள் எதுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் பிரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்கனாமி பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்கனாமி.
எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்கள், ஏன்னா இதுக்கு 50 மார்க் கொடுத்துருக்காங்களா. அடுத்து வந்து பாலிட்டியில் 40 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மும் அந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு 25 மார்க் கொடுத்துருக்காங்களா. அடுத்து மேக்ஸு நீங்கள் எப்பயும் போல் 25க்கு 25 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிடுங்க. மேக்ஸில் 25 நான் 23க்கு மேலே போட்டேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து அதிகமாகும். அப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஜாகிரஃபி, சயின்ஸ்லாம் பாருங்கள். சிலபஸ் டீகோட் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ் பண்ணி இப்போ நான் சொன்னதை வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சு நீங்கள் படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.